காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பி நம்ம உளுந்தூர்பேட்டை முன்னாடி வரைக்கும் போனது வந்து நான் மோட்டோ விலாகாக போட்டிருப்பேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா உளுந்தூர்பேட்டைக்கு முன்னாடி ஒரு கிளிப்பு மிஸ் பண்ணியிருப்பேன். அந்த கிளிப்பு ப்ளஸ் உளுந்தூர்பேட்டையிலேருந்து டுவர்ட்ஸ் பழனி போகிற ஃபுல் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். எல்லாம் புயலுக்கு அப்புறம் எல்லாம் கொஞ்சம் சேஃபாக இருப்பீங்க. ஹோப்ஃபுல்லி எல்லாமே சீக்கிரமாக நல்லா ஆகிடும். எல்லாம் பார்த்து சேஃபாக இருங்க. வெளியே போகும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக போங்க, தண்ணி இருக்கிற இடத்துலலாம். ஏன்னா நம்ம நம்ப முடியாது, ரோட்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியாது, விசிபிலிட்டி இருக்காது. கொஞ்சம் பார்த்து போங்க. நிறைய பேர் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு நல்ல கண்டென்ட் கொடுக்கணுன்னு தான் என்னோடய ஆசை. உங்கள் வேல்யூபிளான டைமை நான் வேஸ்ட் பண்ணுறேன்னா அது ரொம்ப ப்ரோஷஸான டைம், அது திரும்பி கிடைக்காது. நான் ஹோப்ஃபுல்லி நல்ல கண்டென்ட் கொடுக்க என்னால் ட்ரை பண்ணுறேன். இன்னும் எங்கள் வீட்டில் வந்து தண்ணி போன ஈரம் காயவே இல்லை. நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். வெளியே இப்போ தான் அந்த கார்பரேஷன்லேருந்து வந்து மோட்ரு வச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க, பெரிய மோட்ரு வச்சு. இன்னும் காயில் நானும் எவ்வளோ தொடச்சி பார்த்தேன், காய மாட்டேன். தண்ணி வந்து பூமியிலேருந்து வந்துகிட்டே இருக்குது அங்கங்கே. எல்லாம் சரியாயிடும் நினைக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். பாய். காய்ஸ் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். வண்டி எடுத்து கரெக்டாக ஒரு வருஷம் 2 நாள், நவம்பர் 10 அன்றைக்கி லாஸ்ட் இயர் எடுத்திருந்தேன் 2022. கரெக்டாக ஒரு வருஷம் 2 நாள் ஆயிடுச்சு. வண்டியோட 1 இயர் ரிவ்யூ நான் இப்போ சொல்கிறேன். வண்டி வந்து இந்த காஸ்ட்டுக்கு வர்த்தான்னு கேட்டால் ஓகே. ஏன்னு சொன்னால் இந்த காஸ்ட்டுக்கு வந்து நிறைய வண்டிஸ் இருக்குது மார்க்கெட்டில். ஆனால் அதெல்லாம் வந்து நான் ஏன் போகலன்னா, ஒன்லி ஒன் ரீசன் ஃபார் ஹோண்டாக்கு ஏன் போனேன்னா அந்த இன்ஜின் கோசம் தான். அதே மாதிரி ஸ்மூத்னஸ்ஸு. இப்போ கூட போயிட்டுருக்கேன் 80 90லலாம் வந்தேன், அந்த வண்டலூர் பைபாஸில் 100 கூட வந்தேன். அந்த ஒரு ஃபீலே இல்லை, அப்படியே ஸ்மூத்தாக இருக்குது. அதுக்கோசம் இந்த வண்டி 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம். அந்த பர்ஃபார்மன்ஸ் வைஸ் குட்டு தான், பேடுன்னெலாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டில் தான் பயங்கர சாஃப்டாக இருக்கும், பேக்லாம் செம்ம ஹார்டு, டங்குன்னு அடிக்கும். நான் பாடி வெயிட்டை வந்து முழுசாக கொடுக்க மாட்டேன். பள்ளத்திலலாம் வண்டி இப்போது ட்ராப் ஆகுதுன்னா என்னோடய 75% வெயிட்டை வந்து நான் லோட் பண்ணிப்பேன். இந்த குட்லசரில் காலை வச்சு தூக்கிடுவேன் லைட்டாக. பட்டை எப்போவுமே பண்ணுறது தான் ஆஸ் யூஷுவல். பட் ஆனால் இந்த வண்டியில் அப்படி பண்ணால் தான் கொஞ்சம் பேக் பெயின்லேருந்து எஸ்கேப் ஆக முடியும். வேறு பிரேக்கிங்லாம் ஒன்றுமே சொல்கிறதுக்கெலாம் குறைய இல்லைங்க. அந்த நிசின் பிரேக்கிங்கா, ஐயோ அது கரெக்டாக பேர் நுழையிலைங்களே. நான் உங்களுக்கு ஃபோட்டோ சைடில் போடுறேன், வண்டி நிறுத்தி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறேன். நிசின் பிரேக்கிங்கா, ஆமாம். சஸ்பென்ஷன் வந்து ஷோவா, ஐ திங்க் அதுதான் நினைக்கிறேன். அதுவும் அந்த சஸ்பென்ஷன் தான். அதனால் எதுவும் பிரச்சனைலாம் இல்லை. சஸ்பென்ஷனில் வந்து பேக்கு தான் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. அது ஏன் கொடுத்துருக்காங்கன்னே தெரியல. அந்த மாதிரி ஹார்டாக 3 லெவலில் சஸ்பென்ஷன் செட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரியல அது எப்படி செட் பண்ணுறது. நானும் ஷோரூமில் சொல்லிட்டேன். ஐயோ இதில் மோசமான ஒரு இதுவே எப்படின்னா, நைட் ரைடு தான் பண்ண முடியாது. லைட்டு சுத்தமாக அப்படியே டல்லாக இருக்கும். நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது இருக்கவே இருக்காது. லைட்டு ரொம்ப டல்லாக இருக்கும் லைட்டு. வேறு என்னென்னா மீதி எல்லாமே ஓகே தான். நான் வண்டி வாங்கி இது கரெக்டாக 25,018 கிலோமீட்ரு, 25,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் ஒரு வருஷத்தில். அப்போ பார்த்துக்குங்க வண்டியோட இது. விண்டு பிளாஸ்ட் அதிகமாக இருக்குது. வெயிலும் இல்லை, வெயில் இல்லாததுனால தான் எஸ்கேப்பே. நம்ம வெயிலெலாம் அடிச்சா வண்டியிலலாம் உட்காரவே முடியாது ரொம்ப நேரம். பார்த்தேன் கிளைமேட் நல்லா இருக்கு, அதனால தான் கிளம்பிட்டேன். ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, லேசியாக வச்சுக்கோலாம் நம்மளை. அந்த மாதிரி கிளைமேட் தான். வெயிலெலாம் கொஞ்சம் சுறுசுறுப்பாக அப்படியே வேர்க்கும், ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கும். இந்த கிளைமேட்டில் வந்து நல்லா இருக்கிறதுனால அப்படியே அங்கங்கே அப்படியே இந்த என்ன சொல்கிறது, எருமை மாடு அங்கங்கே உட்காரோம்ல, அந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்கு கிளைமேட்டு. ஒரு லேசியான கிளைமேட், நல்ல கிளைமேட்டு ரைடிங்க்கு. பட் ஆனால் ரோடெலாம் ரொம்ப மோசமாக இருக்குங்க. அங்கங்கே பேட்ச் ஒர்க். நம்ம யோகி பாபா நான் சொல்கிற மாதிரி தான், பேட்ச் ஒர்க் தான். எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணுறோம், வேர்ல்டில் நம்பர் 1 நம்ம தான் அதிகமாக டேக்ஸ் பே பண்ணுறோன்னு நினைக்கிறேன்.
ஆனால் இவங்க கொடுக்குற பேசிக் இந்த நீட்ஸ், ரோட்ஸு, ஹாஸ்பிட்டலு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு, இதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியாது. அவ்வளோ டேக்ஸ் இவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. ஒரு சம்பவம் ஒன்று வந்தது ஜிஹெச்சில். என்னோடய ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு டயாலிஸ் பண்ணுறாங்க. அங்கே அந்த டயாலிஸ் பண்ணுறாங்க இல்லை, அங்கே அந்த மிஷின் வச்சாங்க கையில். அப்போது அந்த வார்டில் வந்து ஒரு ஃபேமிலிலாம் இல்லை, அம்மா பொண்ணு தான். அந்த பொண்ணு வந்து 5000 ரூபா காசு கட்ட முடியல, அழுவுது. வெறும் அது கையில் 500 ரூபா தான் இருக்குது. நம்மளால் என்ன பண்ண முடியும்? நம்மளே வந்து அதே மாதிரி தான், காசுலாம் இல்லை இங்கே. எங்கே சும்மா இந்த ரைடு வந்து ஆக்சுவலி தீபாவளிக்கு வந்து பாதி சம்பளம் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். பேலன்ஸ் இருந்தது. அதில் வந்து 10,000 ரூபா கொடுத்தாங்க. அந்த 10,000 ரூபாயில் தான் இந்த ரைடே போகிறேன். 10,000 ரூபா வந்து முழுசெல்லாம் செலவாகாது. ஏன்னா இந்த வண்டிக்கு பெட்ரோல் அவ்வளோ யூஸ் ஆகாது. இல்லை, மைலேஜ் தான் ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த வண்டியில். குறையாமல் நம்மளை அப்படியே வலிச்சுட்டே போவோம். இப்போ டேங்க் ஃபுல்லாக இருக்குல்ல, 25,000 கிலோமீட்டரில் டேங்க் ஃபுல் பண்ணணும்னு வச்சுக்கலாம். எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுதுன்னு பார்க்கலாம். மைலேஜுக்குன்னு தனியாக வந்து ஒரு வீடியோ போடணும். அந்த பெட்ரோலை டேங்க்லேருந்து ட்ரை பண்ணிவிட்டு 1 லிட்டர் பெட்ரோலை ஊற்றி எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். அது இன்னொரு வீடியோவில் போடுறேன். அது இப்போ பண்ண முடியாது, ஏன்னா இது நாட் அ ரைட் டைம் அது பண்ணுறதுக்கு. இந்த இதில் அதுங்காட்டி இங்கே வந்துச்சா. தண்ணி போகுது. மழை பத்தாதுங்க, நல்ல மழை பெய்யணும். ஆற்றுலலாம் தண்ணி ஓடணும். இந்த பிரிட்ஜு தாண்டினோடனே பேசுகிறேன், இங்கே பேச முடியாது. இது கொஞ்சம் ரிஸ்கியான ஸ்பாட்டு. ஏன்னா குண்டும் குழியுமாக இருக்கும். இந்த சபரிமலைக்கு போகும்போது பாட்டில் வரல, கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை, இது குண்டும் குழியும் பைக் ஆகிடும் சொத்தை. அந்த மாதிரி தான் அடி வாங்கும் பைக்குலாம் பாவங்க. டோல்லாம் ஒரு நாளைக்கெல்லாம் நினச்சி பறக்க முடியாத இன்கம் கொடுக்குது. ஆனால் வந்து இவங்க பாருங்கள், இன்னும் அந்த முன்னாடி அந்த மாமண்டூர், இப்போ மாமண்டூர் வரும், அதுக்கு மேலே ரொம்ப ஒஸ்ட்டு. க்ளவுஸ் அவுத்தோடனே தான் கான்ஃபிடென்ட்டே வருது. நல்ல வேலை க்ளவுஸ் அவுத்து வச்சிட்டேங்க. பாருங்க, குண்டும் குழியமாக உள்ள ரோடுகள். உஷாராக பைக்கை விட்டணும். அடி வாங்கதானா சஸ்பென்ஷன் டம்முன்னு அடிக்கும் பேக்கு. யாரா போங்கடா அப்படி. ஏன்னா இப்படி ஓட்டுறாங்கன்னே தெரில. தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் வண்டியெல்லாம் ஓட்டாதீங்க, அன்சேஃப். எங்கேயாச்சும் இந்த மாதிரி பள்ளத்துலலாம் விட்டா அவ்வளோதான். ஐயோ கடவுளே, இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன் அன்சேஃப்னு. மைனராக ஸ்லிப் ஆனால் முடிஞ்சு போயிடும் சொல்லி. ஒரு பேலன்சிங் பண்ணுற ஸ்பீடு வேணும் கண்டிப்பாக. ஆக்சுவலி ரோடு வந்து மிகப்பெரிய ஒரு டாஸ்க்கு. எப்படி ரோடு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வண்டியை வந்து ஓட்ட முடியும். இப்போ வண்டி ஸ்லோவாக போகிற காரணமே ரோடு தாங்க. ஆமாடி, இதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே ஸ்டெடி ஆகிடும், ரோடு நல்லாயிடும். இந்த மாமண்டூரில் மட்டும் ரோடு ஏன் இப்படி இருக்குன்னே தெரியல. வண்டி பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வண்டி வாங்குறதுன்னா வாங்கலாங்க, ஹார்னட்லாம் வாங்கலாம், வாங்கக்கூடாதுலாம் நான் சொல்ல மாட்டேன். நல்லா தான் இருக்குது வண்டிலாம். நம்ம மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது வண்டி. நீங்கள் எவ்வளோ கேர் பண்ணுறீங்களோ அது உங்களை நல்லா சேஃபாக வச்சுக்கும், அவ்வளோ லைஃப் கொடுக்கும் வண்டி. வண்டிலாம் வந்து நம்ம குறை சொல்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. ஓகேங்க.
கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். பாய் கைஸ். இப்போ தான் வந்து உளுந்தூர்பேட்டை டோல் கைஸ். அதுக்கு முன்னாடி வந்தது வேறு ஏதோ டோல். தப்பாக சொல்லிகிட்டு இருக்கேன். சாரி கைஸ், என்னால் கண்டுபிடிக்க முடியல வண்டி ஓட்டுறதுனால எங்கே இருக்குன்னு. பைக்கு ஃபஸ்ட் டைம் லாங் ஓட்டுறதுனால கொஞ்சம் பார்த்து ஓட்டுறதுனால இந்த தப்பு நடக்குது. ஸோ இந்த சங்கீதாஸில் தான் சாப்பிட்டேன். கர்ட் ரைஸ் ஒரு காஃபி. எவ்வளோ பில் ஆச்சுன்னா 87 ருபீஸ்க்கு வர்த்தா கேட்டால் ஓகே. இதுக்கப்புறம் 240 கிலோமீட்டர் இருக்குது பழனிக்கு. வீட்டிலேருந்து 198 கிலோமீட்டர் வந்திருக்கோம். இன்னும் பாதி வழி இருக்குது, பாதிக்கும் மேலே இருக்குது. போயிடலாம். எத்தனை மணிக்கு கிளம்பணும்? 11 மணிக்கே வச்சுருப்போம். 11, 12, 1, 2, 3 4 மணி நேரத்தில் 200 கிலோமீட்டரு. அப்போனா 1 ஹவருக்கு 50 கிலோமீட்டர் தான் கவர் பண்ணுறோம். ஓகே குட். ஏன்னா அங்கங்கே நிறைய இந்த கிராசிங்னால பிரேக் நம்ம அந்த இடத்துல பார்த்து போக வேண்டியதுனால கொஞ்சம் பயத்தில் பிரேக்கை போட்டுடுறோம். 50 அந்த ஸ்பீடு கம்மியாகுது. நம்ம வண்டி வந்து சிசியும் கம்மி, முறுக்கவும் முடியாது. அப்படியே உருட்டிகிட்டே தான் போனோம். பரவாயில்ல, 50 கிலோமீட்டர் வேகத்தில் தானே வந்திருக்கோம், பிரச்சனையே இல்லை. ஏன்னா நான் இது வந்து ஷார்ட் ஒரு 150 கிலோமீட்டர்னால் நான் முறுக்கி எடுத்துகிட்டு போகலாம். இது அரௌண்டு 600 கிலோமீட்டர்ஸ்னால 500 கிலோமீட்டர்னால முறுக்காமல் அந்த எண்டூரன்ஸ்லேயே போயிட்டுருக்கேன். இப்போ ஸ்பீடாக போய் எங்கன்னா நிறுத்தி லாங் பிரேக் இருந்தால் பரவாயில்ல. இது நம்ம லாங் பிரேக் எடுக்கிற மாதிரியே இல்லைல்ல, எல்லாமே கிலோமீட்டர் போயிட்டே இருக்கணும். இப்போ ஹையர் சிசி பைக்னா 200 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு பிரேக் எடுத்தால் போதும். இது சிசி கம்மினால எவ்ரி 100 கிலோமீட்டர் நான் பிரேக் எடுத்தாகணும். ஏன்னா வண்டியோட இன்ஜினை வந்து நம்ம ரொம்ப அடி வாங்க வைக்கக்கூடாது. ஒன்றாவது ஆயில் ஓவர் ஹீட் ஆகி அது விஸ்காசிட்டி அந்த லூபு அந்த குழ தன்மை போயிட்டு தண்ணி மாதிரி ஆகிடும். அதில் நல்லா டங்குன்னு இப்போ கியர் பாக்ஸ்லாம் அடி வாங்கும். அதுதான் பிரச்சனை. அதனால தான் டைம் எடுத்து போனோம். இப்பயே வந்து நான் சீக்கிரமாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஹோட்டலில் போகும்போது டைம் பார்க்கல, ஆனால் சீக்கிரமாக சாப்பிட்டு கிளம்பியாச்சு. அப்பா இறங்கும் போது தான் நோட் பண்ணேன், வெயிலே அடிக்கலை, பட் ஆனால் பேக்லாம் சூடாக இருக்குது. உக்காஞ்ச இடம்லாம் கொதிக்குது. பைக்கில் உட்காரோம்ல, அந்த ஹீட்டு வந்து நான் உட்காந்து இந்த சேரில் அப்படியே பயங்கரமாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. எங்கேயாச்சும் பிரேக் எடுக்கும் போது என்ன பண்ணணும்னா உள்ளே இருக்க துணி எடுத்து மடிச்சு சீட்டில் வச்சுக்க போகிறேன் சேஃப்டிக்கு. எப்பா ரொம்ப சூடு, அந்த சேரு அனல் அடிக்குது. அப்போது எவ்வளோ உஷ்ணம் உள்ளே போவோம். அதுவும் கரெக்டு தான். ஓகே கைஸ், நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாருங்க ரோடு எப்படி இருக்குது, இப்படி இருக்குது ஸ்ட்ரைட்டாக. நல்லா இருக்குது, வியூ நல்லா இருக்குது. கால் வேற வலிக்குதுப்பா. ஐயோ, இந்த கால் தான் வலிக்குது, ரைட் லெக் தான் வலிக்குது. இந்த காரணத்தில் தாங்க முடியல. என்னென்னவோ பண்ணுறாங்க ஐயா. இவர் வேற இந்த நேரத்துக்கு தான் ஸ்லோவாக போகிறாரு. எதுக்கு தான் இப்படி உருட்டுறாரு இங்கே தெரியலையே. ஏதாவது கடையை தேடி போயிட்டுருக்காரோ தெரியலையே. இந்த காருக்காரங்க தான் புசுன்னு ஏறுறாங்க. எங்கேனா போகிறீங்க அந்த மாதிரி தான் இருக்குது. சென்னை வண்டி எக்கச்சக்கமாக போகுது, ஏன்னே தெரியல. எல்லாம் இப்படி போவாங்க ரிவர்ஸ்லன்னு பார்த்தா இவங்க இப்படி போகிறாங்க. காய்ஸ் ஒரு வழியாக திருச்சி வந்தாச்சு. கொள்ளிடம் ஆறு காலியாக இருக்குது. ஆறு கொள்ளிடம் ஆறு ஏன் இவ்வளோ காலியாக இருக்க? ஃபைவ் 30 ஆகிப்போச்சுங்க. 5:26 மணி திருச்சி வர. நடுவில் ஒரு இடத்துல ஸ்டே போட்டாங்க டீ குடிக்க. ஏன்னா இங்கே பனி அதிகமாக பெய்யுது, குளிருது. இங்கே பாருங்க, ஆற்றுல ஒன்றுமே இல்லை.
தண்ணியே இல்லை. மழை நம்மளுக்கு அங்கே சென்னையில் கொஞ்சம் பெஞ்சாலும் அதிகமாக தெரியுது. ஆனால் இங்கெல்லாம் பாருங்கள், பாவம் தண்ணியே இல்லை ஆற்றுல. அதனால தான் விவசாயிங்கெல்லாம் போராடுறாங்க. தூக்கி போடுறாங்க, ஏதோ தூக்கி போடுறாங்க, ஏதோ சாமிலாம் கும்பிட்றாங்க. ஐயோ பயமாக இருக்குது நம்மளுக்கு. போயிடலாம். பூண்டி மாதா டெம்பிள் கல்லணை. அப்போ கரெக்டாக தான் போகிறோமா? கூகுள் மாதாஜி கிட்ட ஒரு வாட்டி கேட்டுப்போம். ஐயோ ஐயோ, ஆனால் பழனி போன அப்படிங்கண்ணா இதில் போகணுமா? ஓகேங்க, ரொம்ப நன்றிங்கண்ணா. ஓகேங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. நல்ல மனுஷனாக இருக்காருங்க. பேசும் போதே தெரியுது. அரகண்டை இல்லாம, இந்த அரகண்டை குணம் இல்லாமல் கூல் அண்ட் காமாக கம்போஸ் பண்ணி பேசுகிறாரு. ஜேபி ரெசிடென்சி ஏதோ இதை விட்டு 2வது பாலம் கீழே லெஃப்ட்டு போய் போனோம்னு நினைக்கிறேன். திண்டுக்கல் பழனி ஏதோ போர்டு இருக்கும், திண்டுக்கல் பழனின்ட்டு. பேடிஎம் பண்ணு, பேடிஎம் பண்ணல, கேடிஎம் பண்ணு. கேடிஎம் பைக்கில் ட்ராவலிங் பண்ணு, டோன் நல்லா இருக்கு. கேடிஎம் பண்ணு. ஒரு 400cc பைக்னா ஒரு 150-100ல் போகலாம். இதே 180cc தான். அதனால தான் 80லே போயிட்டுருக்கேன், போட்டு சாவடிக்காமல். இதே சாவடிக்கிறது தான். ஐயோ பனி பெய்யுதே, பனி 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 தொல்லை தாங்க முடியலைங்க. குளிருது, தெரியுதா தெரியல உங்களுக்கு? ஐயோ, லைட் இருக்கிற வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 40 கிலோமீட்டரில் போயிடலான்னு பார்த்தா லைட்டெல்லாம் சோழிலாம் முன்னிறம் பழகு நம்மளுக்கு. நீங்கள் டிம்மன் டிப்பில் போட்டு ஆற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் பழனி ரூட்டில். குளிருது. சென்னை இவ்வளோ அனலாக இருக்குது. சென்னை அனலாக இருக்குது. இங்கேடா இத்தனை மணிக்கே இப்படி குளிருது. கல்லணை இதான் கல்லணையா? காவேரி ஆறுங்க, காவேரி ஆறு. கல்லணை, கல்லணை, காவேரி ஆறு. காவேரி ஆறு காவேரி ஆறில் தான் தண்ணியே போகுது. அதுவும் கொஞ்சமாக தான் போகுது, ரொம்பலாம் போகல. இங்கே பாருங்க தண்ணி. அந்த பக்கம் அந்த மலைக்கோட்டை விநாயகர். இதான் திருச்சி. இருக்கு. திண்டுக்கல் கரூர் வருது. ஆனால் பழனி எப்படி போனாங்கன்னா, பழனி திண்டுக்கல் ரூட்டு. ஓகே. ஓகே 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 ஓகே.
ஓகே, அந்த டோல்கேட்டு தாண்டின உடனே லெஃப்ட்டில் வைக்கணும், சர்வீஸ் ரோடில் வைக்கணும். ஓகேங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. பார்த்தீங்களா, கடைசியாக நன்றின்னு சொன்னோன்னே ஒரு வணக்கத்தை வைக்கிறாரு. தாங்க மரியாதை. சவுத்துலாம் பயங்கர மரியாதைங்க. சென்னை மாதிரிலாம் லாங்குவேஜ்லாம் இங்கெல்லாம் செட்டே ஆகாது. கொலை பண்ணி வச்சிருவாங்க. எத்தவொடனே தான் சென்னையிலாம். இங்கெல்லாம் அப்படிலாம் சொன்னால் வாயிலே குத்துவாங்க. ஐயோ, டிராஃபிக்காக இருக்குங்க, பார்த்து தான் தம்பியை ஓட்ட வேண்டும். ஐயோ, மாடு இந்த ஹைட் இருக்கு. தெய்வமே, பின்னாடியே தான் வர்றாங்க தெய்வம். விராலிமலை திண்டுக்கல், திருச்சி, திண்டுக்கல் நேராக போட்டிருக்கு. ஓகே, நான் லெஃப்ட்டு போகிறேன். வாங்க, போங்க. என்ன அர்ஜென்ட்டு? இது எல்லாம் நான் 100ல் போகிறாங்க, எல்லாம் 60ல் தான் உருட்டுறாங்க. அதுங்காட்டி அண்ணனுக்கு அவசரம். என்ன அவசரமோ தெரியல. தஞ்சாவூர் ஜில்லாக்காரி கச்சேரிக்கு வாங்கி ஏதோ டோல்கேட் வரும். டோல்கேட்லேருந்து லெஃப்ட்டை வைக்கணும். நான் டோல்கேட்டு டிவிஎஸ் டோல்கேட். ஓகே அண்ணே, டிவிஎஸ் அண்ணே, நீங்கள் சென்னையில் தான் லுக்காஸில் இருக்கீங்க பார்த்தீங்களா? இங்கேயும் இருக்கீங்களா? ஆல் ஓவர் தமிழ்நாடு எழுதுனா குளிருதுங்க. இங்கே வந்தோடனே ஐயோ குளிருது. ஐயோ, மணி 8:30 மணி ஆகிடும் பொழுது தான் நம்ம போகிறதுக்கு பழனிக்கு. எத்தனை மணிக்கு கோவில் சாத்துவாங்கன்னே தெரியலையே. 8, 9. இன்னைக்கு அமாவாசை வேறு. பனி பெய்யுது, நல்ல பனி பெய்யுது. ஃபஸ்ட்டு மேடு போயிடுச்சு. செகண்ட் மேடில் தான் வந்து அந்த டிவிஎஸ் டோல்கேட்டு, சர்வீஸ் ரோடு, திண்டுக்கல் ரோடு எல்லாம் ஒரே ரோடு. ஐயோ, எங்கே போகுது இது? ஒருவேளை அதில் போதும் பயமாக. வண்டியை தூக்கி கூட வைக்க முடியாது. அந்த பக்கம் போச்சுன்னா ரிட்டன் எங்கே போய் போகிறது? ஆஹா, அண்ணே எந்த பக்கமே போர்டே காணோம். இல்லை, நேராக தான் வருது. லெஃப்ட்டு இருக்கும். பழனிக்கு நடப்பாதையா? எங்கே போகிறாங்க இவங்க சைக்கிள் எல்லாம்? சபரிமலைக்கா? இவங்க போகிறேன். இதுதான் செகண்டு. இதெல்லாம் வந்து டிவிஎஸ். அந்த இது குளிருதே. ஐயோ குளிருதே. சில்லுன்னு இருக்குது. அப்பா, ஏன் சில்லுன்னு இருக்குது? திருச்சி ரயில் நிலையம் இல்லை, வேற ஏதோ வருது. உடனே எங்கே போகிறீங்க 3 பேரும்?
கூகுள் மாதாஜிக்கிட்டே கேட்போம் பழனிக்கு எப்படி போகணும்னு. சுற்றி போக சொல்ல போதும் 150 வைமயிலாடா 140 தானே காமிச்சிதாங்க. தாண்டி வந்தாச்சு. ஓகே டேட்ஸ் கடை வருது. அந்த டேட்ஸ் கடை லெஃப்ட்டு முன்னாடி அந்த அஃபான் டேட்ஸ் கடை. இல்லையா அதுலேயே போகலாமா? ஓகே கைஸ், கொஞ்சம் தூரம் கழிச்சு நான் ரூட்டை பிடிச்சோடனே உங்களுக்கு வீடியோவில் வரேன். ஏன்னா இப்போ இருட்டாயிடுச்சு, கடகடன்னு போனோம். கைஸ் திண்டுக்கல் ரோடு பிடிச்சாச்சு. இந்த பிரிட்ஜு மேலே லெஃப்ட் வைக்கணுமா? இந்த பிரிட்ஜில் லெஃப்ட் வச்சா திண்டுக்கல் ரோடாம். கரெக்டாக இருக்கும் போல இது. மணி 9 ஆகிடும் போல இது போகிறதுக்கு. இங்கே வேறு சிங்கிள் ரோடு ஸ்டார்ட் ஆகும் போல இருக்குங்க. ஓகே இந்த லெஃப்ட் தான் நினைக்கிறேன். கிட்ஸோ 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 நோ லெஃப்ட் டர்னா? நோ லெஃப்ட் டர்ன் போட்டிருக்கு. அப்போ எப்படி? நோ லெஃப்ட் டர்ன் போட்டிருக்கு. ஆனால் எப்படி? திண்டுக்கல் பழனி, திண்டுக்கல் பழனி, திண்டுக்கல் பழனி. இங்கே ஏதோ போர்டு போட்டிருக்காங்க. இதில் லெஃப்ட்டு. ஓகே லெஃப்ட் வச்சா திண்டுக்கல். ஓகே மே ரைட். எஸ் இதில் போகணும். ஓகே இதில் ஒரே ஸ்ட்ரைட்டு சொன்னாங்க. இல்லை ஒரே ஸ்ட்ரைட்டு திண்டுக்கல். திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் பழனி. என்ன இது டமுக்கு டமுக்கு நடி வாங்குது ஃப்ளைஓவருக்கு. ஆபா இப்பயே பனி பெய்யுது. 6 மணிக்கே இப்படி இருக்கு. இன்னும் 10 மணிலாம் ஆச்சுன்னா அவ்வளோதான் உதரும் பழகுது. ஆமாம் ஐயோ அவ்வளோதாங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் இருட்டானோடனே. காய்ஸ் ரோடு நல்லா இருக்காதுன்னு பார்த்தா சூப்பராக இருக்குது ரோடு. இந்த ரோடும் நல்லா இருக்குது. எவ்வளோ தூரத்துக்கு இது கண்டினியூ ஆகும்னு தெரியல. ஆனால் இன்னும் ஒரு ½ அன் ஹவரில் மொத்தமாக டார்க் ஆகிடும். ஏன்னா மணி இப்போ 6 ஆக போகுது. குளிர்னு குளிருது. எங்கேயும் வர வர கிளைமேட்டு சில்லுனாயினே வருது.
அப்படியே நேராக திருச்சி வரைக்கும் ஒரே ஸ்ட்ரைட் வந்து அதுக்கப்புறம் ஒரு ரைட் எடுத்தால் திண்டுக்கல் வருது. ரைட்டில் ஒரு மாதிரி அப்படியே ஸ்லாண்டிங்காக வருது இந்த ரோடு. இப்படி கீழே போகுது கேரளாவுக்கு போகிறோம். காய்ஸ் ரோடெல்லாம் வேறு லெவலில் இருக்குங்க காய்ஸ். ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போகிறேன். ஏன்னா ரொம்ப இருட்டுச்சுன்னா நம்மளுக்கு புது ரூட்டுனால தெரியல ரோடு எப்படி இருக்குன்னு தெரியல போக. ஆனால் இந்த ரோடெலாம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ் டு நேஷ்னல் ஹைவே இந்த மாதிரி சூப்பராக ரோடு லே பண்ணி கொடுத்ததுக்கு. ஆனால் நான் ஒன்று அங்கங்கே கிராசிங் இருக்குது, பார்க்க மாட்டுறாங்க, பிரச்சனையாக தான். பூச்சி எக்கச்சக்கமாக அடிக்குதுங்க, டப்பு டிப்புன்னு அடிக்குது. ஹெல்மெட் உள்ளெல்லாம் பூர்றது பூச்சி. கோல்டு அதிகமாக இருக்குங்க. ஐயோ, சென்னையிலலாம் வந்து இவ்வளோ பனியே கிடையாது. இங்கே பார்த்தா ஏதோ கோல்டு அதிகமாக இருக்குது. உங்களுக்கு அந்த லைட்டு எதிர்க்க வர வண்டி லைட்லேயே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பனி இருக்குன்னு. ஆஹா, பள்ளங்கள்லாம் விட போகிறேன்ட்டு அப்படியே. ஆனால் பள்ளங்கள்லாம் எதுவும் வரலைங்க. ரோடு பேட்ச் ஒர்க்லாம் இல்லாமல் தான் இருக்குது. அம்மா பறவை கிராசிங்க எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பறவை கிராஸ் ஆனது இந்த மாதிரி நிறைய பறக்குது. வவ்வால் வேறு குறுக்கில் நெடுக்கில் போகுது. காய்ஸ் இந்த ரோட்டில் லைட்டே இல்லைங்க. அந்த ஸ்ப்ளெண்டர் அண்ணாவை தான் பார்த்து அப்படியே பின்னாடியே போயிட்டுருக்கேன். ஏன்னா அவர் லோக்கல் ஏரியா போல் இது விரட்டுறார் நைட்டே ஸ்ப்ளெண்டரில். நம்ம அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம். ஏன்னா சுத்தமாக தெரியல, இப்போ தான் ஏதோ லைட் வெளிச்சம் வருது. இதுக்கு முன்னாடிலாம் இருட்டாக இருந்தது இந்த ரோடெல்லாம் நல்லா இருக்குங்க, லைட்டு தான் இல்லை. லைட்டெலாம் இருந்தால் பக்காவான ரோடுங்க இது. அந்த அண்ணனை போய் காமிக்கிற பாருங்க, அவர் விரட்டுறாரு, புடின்னு பிடிக்கிறாரு. ஸ்ப்ளெண்டர் ஹெல்மெட்டு போட்டிருக்கிறதே வேஸ்ட்டு. அம்மா இந்த பூச்சத்தொல்லை தாங்க முடியல. இந்த வைசரை முன்னா சுத்தமாக தெரிலைங்க. ஏன்னா அந்த பூச்சி அடிச்சு அந்த கண்ணாடியே ஒரு மாதிரி வெள்ளையாயிடுச்சு. இவர் பின்னாடியே தான் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கேன். ஏன்னா இவர் லோக்கல் போல இருக்கு. ஒன்றுமே தெரில. இவ்வளோ நேரம் கோப்ரோவில் சார்ஜ் இல்லை, அதனால இந்த அரோமா பேக்கரிஸில் தான் இந்த ஏதோ ஒரு டோல் இந்த திண்டுக்கலுக்கு முன்னாடி, இங்கேருந்து திண்டுக்கல் ஒரு 40 கிலோமீட்ரு, அதுக்கு முன்னாடி சார்ஜ் போட்டு கொஞ்ச நேரம் தான் சார்ஜ் போட்டிருக்கேன். 20% தான் இருக்குது. இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக பழனிக்கு தான் போகிறேன். இதுக்கப்புறம் கோப்ரோவில் என்னால் கண்டினியூ பண்ண முடியாது. நான் பழனி போயிட்டு கோப்ரோ ஆன் பண்ணுறேன். ரோடுக்கு மோசமாக தான் இருக்குமா கேட்டேன் நான். இருட்டாக தான் இருக்கும் தம்பி, கொஞ்சம் பார்த்து போங்க. பழகினவங்களுக்கு இந்த ரோடு ஒன்றும் இது கிடையாது, புதுசாக வரீங்கள்ல, அதனால் நிறைய கிராசிங் இருக்கும், ஆள் நடந்து போவாங்க, அதே தெரியாதுன்றாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டிகிட்டு போகணும். சார்ஜ் கோப்ரோ ஆனில் தான் இருக்குது. ரோடெல்லாம் நல்லா இருக்குங்க. பகலாக இருந்தால் விரட்டிடலாம், நைட்டில் ஒன்றுமே தெரியல, இருட்டாக இருக்குது. இது வேறு லைட் வெளிச்சமே கம்மி இந்த வண்டியில். கோப்ரோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. இதை பாருங்கள், அந்த கார் போனதுக்கப்புறம் இந்த லைட் வெளிச்சம் பாருங்கள். இதுதான் ஹை பீமு, இது லோ பீமு, இவ்வளோதான் இருக்குது வெளிச்சம். ஓகேங்க, கொஞ்சம் தூரம் பழனி கிட்ட வந்தோடனே கண்டினியூ பண்ணுறேன். திண்டுக்கல் இல்லைனா தாண்டும் போது கண்டினியூ பண்ணுறேங்க. பாய். காட்டு வழி பயணம் எப்படி இருக்குது? பயங்கரமாக இருக்குது. பக்குன்னு இருக்குது. எங்கே எது என்ன வரும்னே தெரில. பெட்ரோல் பங்க்கு வருது, பெட்ரோல் அடிக்கலாமான்னு பார்த்தா வேணாம். இருக்குது 2 பாயிண்ட் இருக்குது, அதே ஒரு 100 கிலோமீட்டர் போவோம். பழனி கிட்ட போயிட்டு ஏதாவது பிபி வந்தால் அடிக்கலாம். ரோடு பூச்சி தான் அதிகமாக இருக்குமா. ஐயோ தெய்வங்களே, இந்த ரிஃப்ளெக்டர் போடுங்க ரோட்டில் முதல்ல. நீங்கள் லைட்டு கூட போட தேவையில்ல, ரிஃப்ளெக்டர் இருந்தாலே அந்த ரிஃப்ளெக்டர்லேயே வண்டி போவோம். யாராவது இவ்வளோ ஹை பீமில் வரா? ஐயோ சாந்தா, கண்ணு ரோடு நல்லா இல்லை. வேற எங்கேயோ வராயா லைட். இது ஒரே புளியா மர காடாக வருது, பயமாக வேற இருக்கு.
ஜில் ஜல் 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 அந்த மாதிரி தான் இருக்கு. திக்குன்னு இருக்கு. அவ்வளோதான். சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ தான் சாப்பிட்டேன். மணி 8:43 ஆச்சு. ஒன்றும் பனியே போல. சரியான குளிர் தங்க இங்கே. ஐயோ, குளிரில் இந்த வயசாக திறந்த காற்று அடிக்குது பயங்கரமாக. தண்ணி பாட்டில் இல்லை, வண்டியில் பெட்ரோல் இல்லை. ஐயோ, இவ்வளோ ஹோட்டல் வருதா? அடப்பாவி. ஏன் பெட்ரோலை போட்டுடலாங்க. டேங்க் ஃபுல். வாயில நல்லா வந்துட போகுது. சரியா? நைட்டு நீ அவ்வளவு போதையில இருந்தப்ப நான் வாங்கிட்டு என்ன சொன்னேன்? மறுப்பு சண்டை வேணா சொன்னா ஒண்ணு இல்ல. அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? ஏப்ப உங்களுடைய உணவு வந்தீங்கன்னா அப்புறம் நான் என்கிட்ட சொல்ல டேங்க் ஃபுல்ண்ணா. ஃபுல் பெட்ரோல் நல்லா இருக்கும்லண்ணா. ம். அதே நீ அவன் சொல்லியிருக்க காலைல அவன் என்ன சொன்னேன்? நான் காலைல வர சொன்னேன் பேசிக்கலாம் அப்படின்னு. நான் கொஞ்சம் தள்ளிக்கணும் வச்சு. அதுக்கு மேலே போட முடியாது. அடைக்கும் குப் ஒரு மாதிரி. அதுக்கு ஃபியூல் இன்ஜெக்டர் தானே. ஜிபே 810.96. பழனிக்கு எவ்வளோ நேரத்தில் போகலாண்ணா? 1 hour ஆகும். பைபாஸ் போய் கொஞ்சம் தூரம் மறுபடியும் உள்ள வரும். அது ஒட்டஞ்சது வரைக்கும் சிமெண்ட் ரோடு தான். ஸ்பீட் பிரேக் அதிகமாக இருக்கும். அதுக்கு பைபாஸ் ஒரு பழனிக்கு முன்னாடி ஒரு 5 கிலோமீட்டர் முன்னாடி கட்டாங்க. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு.
இதுக்கப்புறம் நாளைக்கு மூணாறு போயிட்டு இறங்குற வரைக்கும் பெட்ரோல் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பா கொஞ்சம் தூரம் போனோடனே ஆன் பண்ணுறேங்க, முடியல என்னால் இந்த சிங்கிள் ரோடுனால. ஒட்டஞ்சத்திரம் வரைக்கும் இப்படி தான் போமா, பைபாஸ் ஏறணும். பழனி வந்தாச்சு. லெஃப்டில் பார்த்தா மலை தெரியும், கொஞ்சம் தூரத்தில் காமிக்கிறேன் பாருங்கள். ஆனால் இந்த ரோடு 0 விசிபிலிட்டிங்க. தயவு செஞ்சு இந்த ரோட்லலாம் வராதிங்க. நைட்லலாம் இதில் வரணுன்னா ஃபாக் லைட் இல்லாமலாம் வர்றதுலாம் ரொம்ப கஷ்டம். பஸ்ஸுக்காரன் சாவடிச்சிட்டான். எவ்வளோ பஸ் ஏறுது, எல்லாம் சென்னை தான். ஐயோ கொள்றானுங்க ஏறி ஏறி ஏறி. அதுவும் இந்த லைட், இந்த வெளிச்சம் கம்மியாக தான் இருக்குது இந்த பஸ்ஸில். சில பஸ்ஸெல்லாம் அப்பா மோசமாக இருக்குது. ஆடா இது எங்கே போகிறாங்கடா இவங்களாம்? அதை தெரியுது பாருங்க லெஃப்டில் மேலே தெரியுதானான்னு தெரியல. கோப்ரோவில் முதல்ல ரெக்கார்ட் ஆகுது. என்னடா லைட் அடிக்கிறீங்க? இப்போ க்ளீனாக தெரியும்னு நினைக்கிறேன். அதோ தெரியுது பாருங்க லெஃப்டில், அதான் பழனி. ஆஹா வைசரை ஓப்பன் பண்ணிட்டேன். இன்னைக்கு சஷ்டி அப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க, அது நம்மளுக்கு தெரியல. அதனால் கூட்டம் அதிகமாக இருந்ததா இன்றைக்கி. நாளைக்கு காலையில் கூட்டம் கம்மியாக தான் இருக்குமா. முடிஞ்சால் போவேன், இல்லைனா டைம் ஆயிடுச்சுன்னா கிளம்பி போக வேண்டியது தான். முதல்ல கோப்ரோவில் இருக்க மெமரி கார்டில் எவ்வளோ மெமரி இருக்குன்னே தெரியல. ஏன்னா எனக்கு முக்கியமாக அந்த உடுமலைப்பேட் அந்த ஃபாரஸ்ட் உள்ள போகும்போது வீடியோ எடுக்கணும். மெயினே அதான், முதல்ல அதை செக் பண்ணணும் எவ்வளோ பேஸ் இருக்குன்னு. இப்போ தான் ரூமுக்கு வந்தால் ரூம் புக் பண்ணியாச்சு. இங்கே பக்கத்துலேயே கோவில் பக்கத்துலேயே ஒரு கோவில் பக்கம்லாம் இல்லை, இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் கோவில். இங்கேயே புக் பண்ணிவிட்டு அந்த கோப்ரோட சார்ஜ் இல்லை, பயங்கர உடம்பு வலி. அண்ட் ரூம் ஒன்றும் பெருசெல்லாம் இல்லைங்க, 600 ரூபாய்க்கு என்னவோ அது மட்டும்தான் இருக்குது. இது கேட்டால் 900ன்னாங்க. அதுக்கப்புறம் பேசி 600 பண்ணியிருக்கு. அப்பா ரொம்ப டயர்டு. நான் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வர்றத இதே வந்து 2ஆக போட முடியுமான்னு தெரியல, அவ்வளோ பெருசாக இருக்குது. நிறைய கிளிப்ஸ் இருக்கும், அதை அட்டாச் பண்ணி ஒரு வீடியோ போடுறது ரொம்ப நேரம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் நாளைக்கு வந்து போகிறத வந்து Day 2 அந்த மாதிரின்னு போட்டு தனியாக போடணும். இல்லைனா Day 1 Part 2 போட்டு இதை வந்து நாளைக்கு போகிறது வந்து 3ஆவது வீடியோவாக போடணும். பார்க்கலாம், எடிட் பண்ணும்போது தான் தெரியும். கேமரா ஸ்டோரேஜ் இருக்குது, ஆனால் வந்து ஃபோன் வந்து அலாரம் இல்லை. பார்க்கலாம் கைஸ், பாய், குட் நைட். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல் சேனலை. பாய் பாய்.